Welcome students, welcome to Max Winner 10th Standard CBSE Max Triangles chapter. அதில் இருக்கிற previous year question discuss பண்ணிட்டு இருக்கோம். இப்போ previous year question 2023ல உள்ளது. இப்போ இதை எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா area of two similar triangles ஓட ரேஷியோ கண்டுபிடிக்கிறது அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி இருக்கிற ப்ராப்ளம். அப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இங்கே ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்க. அதில் ABC and DBC அது ரெண்டு ட்ரையாங்கிள்ஸாக இருக்குது. ஆன் த சேம் பேஸ். எந்த பேஸ் அப்படின்னா பியிலேருந்து சி வரைக்கும் உள்ள பேஸ். அப்போ ரெண்டு ட்ரையாங்கிளும் பிசிங்கிற பேஸில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏடி அண்ட் பிசி ரெண்டும் எங்கே இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்னா ஓங்கிற பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகுது. அப்படின்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசியும் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் டிபிசியும் கண்டுபிடிச்சி ரேஷியோ கண்டுபிடிச்சா எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னா ஏஓ பை டிஓங்கிற வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஆனால் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏரியா அதாவது ஆஃப் பிஹெச்ங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். அப்போது நமக்கு பேஸுங்கிறது பிசின்னு கொடுத்துருவாங்க ரெண்டு ட்ரையாங்கிளுக்கும். அப்போ இந்த பிக்கு பதிலாக நம்ம என்ன போடலாம் பிசிங்கிறத போடலாம். ஆனால் ஹச் இல்லைல்ல. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு வெர்டெக்ஸ்லேருந்து அந்த பேஸுக்கு ஆப்போசிட்டாக ஒரு பெர்பெண்டிகுலர் வரையணும். அதே மாதிரி கீழே இருக்கிற டிபிசிங்கிற ட்ரையாங்கிளுக்கும் ஏரியா கண்டுபிடிக்கும் போது இங்கேயும் நமக்கு என்ன வேணும் பேஸுங்கிறது பிசி ஹைட்டுங்கிறது டிங்கிற வெர்டெக்ஸில் இருந்து பிசிக்கு ஒரு பெர்பெண்டிகுலர் வரைய போகிறோம். ஸ்டூடெண்ட்ஸ் பெர்பெண்டிகுலர் வரைஞ்சாச்சு ஏஇ இது டிஎஃப். அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் ஏரியா கண்டுபிடிக்க போகிறோம். ஸ்டூடெண்ட்ஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். ஆஃப் இன்ட்டு பேஸோட வேல்யூ ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி என்னது இட்ஸ் எ பிசி. அடுத்தது ஹைட் என்ன வேணும் அப்படின்னா இட்ஸ் எ ஏஇ. இதே மாதிரி ட்ரையாங்கிள் டிபிசிக்கு நம்ம எழுதுவோம். அப்போ ஆஃப் இன்ட்டு பேஸ் அதே பிசி ஆனால் பெர்பெண்டிகுலர் என்னது இங்கே இருக்கிற டிஎஃப். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் ஆஃப் கேன்சல் ஆயிருமா பிசி கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு கிடைக்கிற ரேஷியோ ஏஇ டிவைடட் பை டிஎஃப். இப்போ கொஸ்டினை பாருங்கள் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது ரேஷியோ ஏரியாக்குள்ள ரேஷியோ வந்து ஏஓ பை டிஓ. ஆனால் நமக்கு கிடச்சிருக்கிறது ஏஇ டிவைடட் பை டிஎஃப். அப்போ இதை எப்படி நம்ம ஏஓ டிஓ கூட ரிலேட் பண்ணலாம் அப்படின்னா இப்போ டயக்ராமாக பாருங்கள். ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே ஏஇங்கிறது ட்ரையாங்கிள் ஏஇஓ கூட ரிலேட் ஆகிருக்கு. அதேமாதிரி டிஎஃப்ங்கிறது டிஎஃப்ஓங்கிற ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இந்த ரெண்டுமே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இப்போது இந்த ரெண்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளையும் நம்ம சிமிலர்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். நம்மளால் என்ன பண்ண முடியும் ஈஸியாக ஏஓ பை டிஓங்கிற ரேஷியோ ப்ரூவ் பண்ணிடலாம். அப்போ ஃபஸ்ட்டு வந்து இதை நம்ம சிமிலர்னு ப்ரூவ் பண்ணும். ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இதில் பாருங்கள் அப்படின்னா இந்த ஆங்கிள் ஓ அதாவது டிஓஎஃப் அதேமாதிரி இந்த ட்ரையாங்கிளில் ஏஓஇ ஏஇஓவில் ஃபஸ்ட்டு எந்த ஆங்கிள்ங்க ஓங்கிறது ஏஓஇ. அதுவும் இன்னொரு ஆங்கிள் என்ன இருக்குது டிஓஎஃப் எந்த ட்ரையாங்கிளில். அப்போ ஆங்கிள் டிஓஎஃப் ரெண்டுமே என்னது ஈக்குவல். எப்படி ஈக்குவல் அப்படின்னா ரெண்டுமே வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். அதே மாதிரி அடுத்தது பாருங்கள் இங்கே ஈலையும் 90 டிகிரி இருக்குது எஃப்லேயும் 90 டிகிரி இருக்குது. அப்போ ஆங்கிள் ஏஇஓ which is equal to ஆங்கிள் டிஎஃப்ஓ which is equal to 90 டிகிரி. ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இந்த ரெண்டு ஆங்கிளும் நமக்கு எப்படி இருக்குது ரெண்டு ட்ரையாங்கிளும் ஈக்குவலாக இருக்கா. அப்போ பை ஏஏ ப்ராப்பர்ட்டி ஆங்கிள் ப்ராப்பர்ட்டியை வச்சுட்டு நம்ம என்ன எழுதலாம் இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர்னு எழுதலாம். அப்போது இங்கே இந்த மூணு வெர்டெக்ஸுக்கும் இதில் எந்த மூணு வெர்டெக்ஸ் கரஸ்பாண்டிங் பார்க்கணும். கவனிங்க இந்த ஆங்கிளை பொறுத்தவரை ஓக்கு கரஸ்பாண்டிங் ஓ. அப்போது இதில் உள்ள ஓவும் அதாவது ஏஇஓ ட்ரையாங்கிளில் உள்ள ஓவும் டிஎஃப்ல உள்ள ஓவும் கரஸ்பாண்டிங் ஓகேவா. அதே மாதிரி ஏஇஓவில் ஈங்கிற வெர்டெக்ஸ் 90 டிகிரி இங்கே எஃப்ங்கிற இது வெர்டெக்ஸ். அப்போது ஈக்கு கரஸ்பாண்டிங் வந்து எஃப். மிச்சம் இருக்கிற ஒரு சைடு எது அப்படின்னா இங்கே வெர்டெக்ஸ் ஏ அதுக்கு கரஸ்பாண்டிங் வெர்டெக்ஸ் டி. அப்போ இங்கே ஏ இங்கே கரஸ்பாண்டிங் டி. அப்போ எப்படி எழுதலாம் அப்படின்னா by AA similarity triangle AEO similar to A க்கு corresponding D, E க்கு corresponding F, O க்கு corresponding O. அப்போ triangle DFO are similar. ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ் சிமிலர் அப்படின்னா அதோட கரஸ்பாண்டிங் சைட்ஸ் எப்படி இருக்கும் ப்ரொபோஷனலாக இருக்கும். அப்போது இப்போ நம்ம இந்த ட்ரையாங்கிள்ஸில் மூணு சைடை பார்ப்போம். அப்போது ஏஇக்கு கரஸ்பாண்டிங் சைடு என்னது ஏஇ அதுக்கு கரஸ்பாண்டிங் சைடு இங்கே படி பார்த்தா டிஎஃப். அதே மாதிரி அடுத்தது இஓக்கு கரஸ்பாண்டிங் சைடு நம்ம என்ன பார்ப்போம் இட்ஸ் எ எஃப்ஓ. அதே மாதிரி இன்னொரு கரஸ்பாண்டிங் சைடு என்ன இருக்குது அப்படின்னா இங்கே ஏஇ ஆல்ரெடி எழுதியாச்சு இஓ எழுதியாச்சு அடுத்தது என்னது ஏஓ.
தேர்ட் சைடு வந்து ஏஓ, அதுக்கு கரஸ்பாண்டிங் சைடு வந்து இட்ஸ் அ டிஓ. இப்போது நம்ம ரேஷியோ படி ஃபைனலாக ஏஓ பை டிஓ தான் ரீப்ளேஸ் பண்ணணும். அப்போது நமக்கு இங்கே இருக்கிற ஏஇ பை டிஎஃப்க்கு பதிலாக எதை ரீப்ளேஸ் பண்ணலாம்? ஏஓ டிவைடட் பை டிஓ. நமக்கு இது தேவை கிடையாது. அப்போ நம்ம எதை ரெண்டையும் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி இருக்கிற இந்த ரேஷியோக்கு பதிலாக எதை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம்? ஏஓ பை டிஓ ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல ஏஇ பை டிஎஃப் அதுக்கு பதிலாக என்ன போட போகிறோம்? ஏஓ பை டிஓ. ஏன்னா அதுதான் நமக்கு தேவை. ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த ப்ராப்ளத்தை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கான்செப்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் மேக்ஸ் வின்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.